நாளைக்கு உனக்கு புது சக்தியுடைய புது எதிரி ஒருத்தன் வரப்போறான். நீ வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் புது புது கஷ்டங்களை சந்திக்க போற. அமிர்தா, நான் என்ன செய்வேன்? விதி என்னோட கைகளை கட்டி போட்டிருக்கே. எனக்கு அதிர்ஷ்டமே நீதான் மல்லி. உன் மேல இருக்கிற பாசத்துல 10% மேல இருந்தா கூட இந்நேரத்துக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமே உருவாக்கி இருப்பேன். இதுக்கு தான் நான் உங்களை குரங்குன்னு அப்போ சொன்னேன். நாகமணி எப்படியாவது நம்ம கைக்கு வந்தாகணும். அதுக்கு உன்னோட உதவி தேவை. தெரியும் பாபா. இந்த காரியம் வெற்றியடைய நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. கானிஷ்கா, உன்னோட உருவத்தை நீ மாத்திக்கிட்ட. இந்த உருவத்துக்கு ஏத்த மாதிரி உன்னோட சக்தியும் மாறியாகணும். உனக்கும் நாகராணிக்கும் இடையில நடக்க போற யுத்தத்துல இந்த பைரவ பாபா குறுக்கிட மாட்டான். ஆனா இங்க இருந்தே உனக்கு அறிவுரைகளையும் அறிகுறிகளையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய உத்தரவுக்கு ஏத்த மாதிரி அந்த நாகராணியை நீ அழிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த நாகராணி அளவுக்கு சக்தியை நான் உனக்கு கொடுத்தாகணும். கானிஷ்கா, உன்னால எனக்கு இன்னொரு காரியமும் நடந்தாகணும். நீ இப்பவே அந்த நாகராணி கிட்ட போ. அவகிட்ட இருந்து ஒரு 2 சொட்டு ரத்தமாவது கொண்டு வா. சரிங்க பாபா, அப்படியே செய்றேன். புறப்படு. எவ்வளவு இதமா இருக்கு இந்த காத்து. அர்ஜுன் எப்ப பார்த்தாலும் என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. என் மேல அப்படி என்ன அன்பு. அவரை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள என்னையே அறியாம ஏதோ ஒரு மாற்றம். எனக்கு ஒரு சில நேரத்துல தப்பு பண்ணிருக்கிறது அர்ஜுனோட அப்பா தானே. ஆனா நான் பழி வாங்க கிளம்பி இருக்கிறது அர்ஜுன. நான் செய்யறது சரியா தப்பா? இப்படிலாம் செய்யறது தப்பு தானே? இல்ல, நான் எடுத்திருக்கிற முடிவு சரிதான். நான் செய்ய நினைக்கிறது தப்புன்னு என் உள் மனசு வேணா சொல்லலாம். இருந்தாலும் நான் இப்போ நடந்து போற பாதை மட்டும் சரியாதான் இருக்கு. என் அப்பாவையும் அம்மாவையும் கொன்னவங்களை பழி வாங்கறதுக்காக, அதோட நாகமணி அடையறதுக்காக நான் இப்படி எல்லாம் செய்யறேன். நாகமணிக்காக என்ன செஞ்சாலும் தப்பு இல்ல. மனசு இப்படி குழம்பி போகுது. இல்ல, குழப்பமடைய நான் விடக்கூடாது. என்ன இருந்தாலும் என்னோட லட்சியம் நாகமணி அடையிறது மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த வித யோசனைகளும் என் மனசுக்குள்ள வரக்கூடாது. ஆமா, நான் செய்ய நினைக்கிறது சரிதான். இது அந்த ஆண்டவனுக்கு கூட தெரியும். அந்த ஆண்டவனோட ஆசீர்வாதம் எப்பவும் என் கூடவே இருக்கும்.
பரமேஸ்வரா, இது என்ன சோதனை? இந்த பறவை மூலமா என் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த சக்தி எது? எங்க என்னங்க எப்படி உட்காந்துட்டீங்க? வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? நான் அமிர்தாவை கூட்டிட்டு வரேன். சரி, இதோ அமிர்தாவே வந்துட்டா. வாமா அமிர்தா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என்னாச்சுமா? ஏன் முகத்தை மூடிக்கிட்டு வர? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அது அது வந்து அமிர்தா, என்னம்மா கன்னத்துல ரத்தம்? அது அது ஒன்றும் இல்லைம்மா. காத்து நல்லா வீசிட்டு இருந்ததுன்னு வெளியே போய் நின்றுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு கழுகு வந்து கொத்திட்டு போயிடுச்சு. கழுகா? இந்த நேரத்துல கழுகு வந்து உன்னை கொத்தறதுக்கு நீ என்ன பாம்பா? என்ன அமிர்தா இப்படி விசித்திரமா பேசுற? அத்தை, இதுல விசித்திரம் என்னமா இருக்கு? கழுகு என்ன வரவங்க போறவங்க எல்லாம் குத்துமா? சித்தப்பா இல்ல சித்தப்பா, இது ரொம்ப சீரியஸான விஷயம். தலவால் புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. அது சரிதான். தலை வால் எல்லாம் போனதுக்கு அப்புறம் உனக்கே நல்லா புரியும். ஏங்க, என்னங்க இது? தலை வாலுன்னு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க. இங்க பாரு ராஜி, இப்ப எதுவும் கேட்காத. எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் உனக்கே தெளிவா புரியும். மாமா போதும், நிறுத்துங்க. அமிர்தாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நாங்க எல்லாம் கவலையோட இருக்கிறோம். இந்த நேரத்துல போய் என்னென்னமோ பேசிட்டு இருக்குங்க. ச்சே, ஏங்க நீங்க சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ, டாக்டர்லாம் எதுக்கு? எனக்கு எதுவும் ஆகல. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அன்னைக்கு இப்படிதான் சொன்னேன். அதுவும் இல்லாம அது காட்டு பறவை. உனக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு? இவளுக்கு இன்ஃபெக்ஷனா? மாமா கொஞ்சம் யோசிச்சு பேசுறீங்களா? நீங்க பெரியவங்க பெரிய மனுஷத்தனமா தான் பேசணும். சரி விடுமா. கூப்பிடுங்க டாக்டரை கூப்பிடுங்க. அப்பயாவது உண்மை தெரியட்டும். ஏங்க, எந்த உண்மையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சொல்லுங்க, எந்த உண்மையை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அது அப்ப தெரியும்ல. அப்ப நான் சொல்றேன். ஐயோ, இவரை கட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு. என் தலை எழுத்து. இருமா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். அப்பா, அத வேண்டான்னு சொல்றேன்ல. நல்ல தண்ணியை போட்டு கழுவிட்டு மஞ்சள் சந்தனம் வச்சாலே சரியாயிடும் நினைக்கிறேன். டாக்டர்லாம் தேவையில்லை. இது ஒரு சின்ன காயம் தான்ப்பா. இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். அப்படின்னா சரி அமிர்தா, நான் இப்பவே மஞ்சளும் சந்தனமும் கலந்து எடுத்துட்டு வரேன். அமிர்தா, கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதாமா? இனிமேலாவது பார்த்து நடந்துக்க. சரோஜா, சீக்கிரம் கொண்டு வாமா. நான் எச்சரிக்கையா தான் இருந்தேன். ஆனா என்னையும் மீறின ஒரு சக்தி எனக்கு எதிராக வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது எங்க போய் முடிய போதோ எனக்கு தெரியல.
கானிஷ்கா போய் ரொம்ப நேரமாச்சு. அவன் போன காரியம் வெற்றி அடைஞ்சாச்சு. அந்த நாகராணியோட ரத்தத்தோட திரும்பி வர நேரம் வந்தாச்சு. ஜெய் மகாகாளி. கானிஷ்கா வாங்க. நாகராணி, இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதுவும் உன் தேகத்துல ஓடக்கூடிய இந்த ரத்தத்தின் மூலமா. கானிஷ்கா, உன்னோட பணி முடிஞ்சு போச்சு. புறப்படு. இந்த நிமிஷத்திலிருந்து உன் வேட்டை ஆரம்பிச்சாச்சு. நேரம் வரும்போது அந்த நாகராணியை எதிர்த்து சண்டை போட இந்த ரத்தம் தான் எனக்கு பிரம்மாஸ்திரம். இத பத்திரமா ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறேன். இது மூலமா உனக்கு புதிய சக்திகளை நான் கொடுக்க போறேன். புறப்படு. நாகராணி, உன்னோட முடிவை நான் இப்ப ஆரம்பிச்சு வைக்க போறேன். எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடந்தாகணும். என் எதிரி யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கள அழிக்கலான்னா இது ஏதோ புது தடங்களா இருக்கே. இதுக்கு என்ன பண்றது? என்னோட சித்தியை கேட்டா அவங்களுக்கு ஏதாவது தெரியும். அமிர்தா, சித்தி, நீ எதுவும் சொல்ல வேண்டாமா? எனக்கு எல்லாமே தெரியும். அந்த மந்திரவாதி கானிஷ்காக்கு உனக்கு எதிரா சண்டை போட தூண்டி விடுற விஷயம் தானே? ஆமா சித்தி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ பயப்படவே வேண்டாம் அமிர்தா. யுத்தம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாச்சு. இது எல்லாமே சகஜம்தான். நம்மளோட ஒவ்வொரு தந்திரத்தோட எதிரி பிரதி தந்திரத்தை தேடிக்கிட்டே இருப்பான். அதுக்காக நாம பயந்து ஓடி ஒளியக்கூடாது. நம்ம போராட்டத்தை நம்ம தொடர்ந்தே தீரணும். யுத்தம் ஆரம்பமாயிடுச்சு. என்ன நடந்தாலும் சரி, நம்ம எதிர்த்து போராடணும். சரிங்க சித்தி. அப்படியே இன்னொரு விஷயம் அமிர்தா, உனக்கு இப்ப அதிகப்படியான நேரம் இல்ல. நீ இப்போ நாகமணிய வசப்படுத்த செஞ்சிட்டு இருக்கிற விஷயங்கள் பத்தாது அமிர்தா. நான் என்ன பண்றது சித்தி? என்னோட முயற்சியை நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். இங்க பாரு அமிர்தா, இது பத்தாது. நம்ம உலகத்தில் உள்ளவங்களோட உதவியோட நீ கூடிய சீக்கிரமா உன் அப்பா அம்மாவோட தேகத்தை தேடியே ஆகணும். ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னோட அப்பா அம்மாவோட தேகங்கள் இன்னும் அழியாம இருக்கு. அப்படியா சித்தி? ஆமா அமிர்தா, உன் அப்பா அம்மாவோட தேகங்கள் இவ்ளோ நாளா உன் எதிரியோட வீட்டுக்குள்ளதான் இருந்தது. நிஜமாவா சித்தி? ஆனா இப்ப அது அங்க இல்ல. அதுக்காக பயந்து போயிடாத அமிர்தா.
அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் கிடைச்சாச்சு. நீ முடிஞ்ச வரைக்கும் நாகமணியை தேடுற முயற்சியில ஈடுபடு. நாகமணி உன் கையில கிடைச்ச உடனே உன்னோட அப்பா அம்மா தேகம் இருக்கிற இடம் தானா உனக்கு தெரிஞ்சிரும். நீ போய் அந்த நாகமணியால உங்க அப்பா அம்மா தேகங்களை தொட்டு அந்த தேகங்களுக்கு உயிர் வரணும் தான் அந்த பரமேஸ்வரன் உங்க அப்பா அம்மாவோட தேகங்களை அழிக்காம வச்சிருக்காரு. நீ சீக்கிரமா போகணும். சீக்கிரமா போய் அந்த நாகமணியை கண்டுபிடி. உன்னோட அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்திக்கோ. போ அமிர்தா, உனக்கு நல்லதே நடக்கும். சரிங்க சித்தி. அப்படின்னா அப்பா அம்மாவோட தேகம் இன்னும் இருக்கு. கூடிய சீக்கிரம் நாகமணி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சாகணும். அதை எப்படியாவது அடைஞ்சாகணும். எதிரிகளை நான் நிர்மூலமாக்கி ஆகணும். என் அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நான் என்ன செஞ்சாலும் தப்பு இல்ல. எதையாவது செஞ்சு இந்த பாம்போட சுயரூபத்தை நான் எல்லாருக்கும் காட்டி ஆகணுமே. ஐயோ, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நீங்களும் தூங்க மாட்டீங்க, என்னையும் தூங்க விட மாட்டீங்க. என்னமோ எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ராஜி. விசித்திரமான கனவுலாம் வருது. கனவுல பாம்பு புத்தெல்லாம் வருது. ஏங்க என்ன இப்படி படுத்துறீங்க? ஆமா, அப்பவே உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த அமிர்தாவை பார்த்தா ஏன் இப்படி பேயாட்டம் ஆடுறீங்க? அதுவும் இல்லாம அவ என்னமோ பெரிய ராட்சசி மாதிரி சும்மா பார்த்து பயந்துகிட்டே இருக்கீங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு குறுக்கிடலன்னா அவளை ஒரு வழி பண்ணிருப்பேன். எனக்கு பயமா? நான் எதுக்குமா அவளை பார்த்து பயப்படுறேன்? உனக்கு ஏதோ பிரம்ம. சுமார். நீங்க சும்மா இருங்க. எனக்கு தெரியாதா? அவ எதிர வந்து நின்னா போதும், உடனே வாழை சுட்டின நாய் மாதிரி உம்முன்னு இருப்பீங்க. ஏதோ விஷ சர்ப்பத்தை பார்த்த மாதிரி பயப்படுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதான் சந்தர்ப்பம். அவ ஒரு பாம்புன்னு இப்பயே நான் சொல்லிடுறேன். ராஜி, அது அவ இருக்கால. என்னங்க அது? என்னாச்சுங்க உங்களுக்கு? பாம்பு மாதிரி ஏதோ சைகை காட்டுறீங்க. அதான் நீ சொன்னில அது. அடிச்சுக்கிட்டேன். ராத்திரி நேரத்துல உட்கார்ந்துகிட்டு மாய மந்திர படங்கள் பேய் படங்கள் பார்க்காதீங்கன்னு. ஐயோ, என்னைக்கு என் பேச்ச கேட்டிருக்கீங்க? இப்ப பாருங்க, கனவா பாம்பா, அமிர்தா நாகினியா. ஐயோ, எல்லாம் என் தலையெழுத்து. பைத்தியக்காரத்தனமா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஒழுங்கா லைட் ஆஃப் பண்ணி படுங்க. ஆமா ராஜி, ஆமா. நான் இப்ப உன் கணக்கு பைத்தியக்காரனா தான் தெரியுவேன். அவ ஒன்னும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அவ நாக்க வெளியில நீட்டும் போது நீ பாத்துருக்கணும். வாயவா அவ கட்டி போட்டுருவா. ஐயோ கடவுளே. சரி, நாம தூங்குவோம். எதையாவது நான் ஆரம்பிக்கலாம் நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு. இப்போ புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. என்கிட்ட இப்போ அதிக நேரமும் இல்ல. எதிரிகள் அடக்க ஏதாவது தந்திரம் பண்ணி ஆகணும். ஆமா, நான் தோக்க கூடாது. என் முன்னாடி நீங்க தோத்து போறீங்களோன்னு எனக்கு தோணுது. இவ்வளவு நாள் நான் உங்க பின்னாடி சுத்தியும் திரும்பி கூட பார்க்காத நீங்க என் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக இவ்வளவு மாறிட்டீங்க? உங்களுக்கு என்ன இழந்துருவோங்கிற பயம் வந்துருச்சா? என் மேல அந்த அளவுக்கு பாசமா அமிர்தா உங்களுக்கு? மனசுக்குள்ள இந்த அளவுக்கு காதலை வச்சுக்கிட்டு என்ன வெறுக்கிற மாதிரி நடிச்சீங்களா? சொல்லுங்க. காதல். ஆமா, நான் இப்போ காதல் நாடகத்தை ஆடியே தீரணும். அர்ஜுன் கிட்ட காதல் நாடகம் ஆடி அவன் மூலமாவே அவன் மொத்த வம்சத்தையும் நிர்மூலமாக்கி தீரணும். நாகமணியை தேடி கண்டுபிடிச்சாகணும். காலம் கடந்து போறதுக்குள்ள நான் அதை அடைஞ்சே தீரணும். நான் அன்னைக்கே உங்களுக்கு அடிமை ஆயிட்டாங்க. உங்களை பார்த்த முதல் நாளே
உங்ககிட்ட நான் தோத்துட்டேன். அவ முன்னாடி நான் தோத்து போனாலும் பரவாயில்ல, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே தீரணும். நான் ஒரு சுயநலக்காரி, குடும்பத்தை அழிக்க வந்தவன் யார் என்ன சொன்னாலும் சரி, எதையும் மனசுல ஏத்துக்காம என் வேலையை பார்க்கணும். நிச்சயதார்த்தமானவளோட வாழ்க்கையை கெடுத்தேன்னு சொன்னாலும் என்னை சபிச்சாலும் பரவாயில்ல, முதல்ல அந்த மயூரிய துரத்தணும். அர்ஜுனை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கிக்கணும். நான் உங்களுக்கு சொந்தமாகிறதுக்கு எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துட்டு இருக்கிறது என்ன, நான் உங்களுக்கு தான் சொந்தம்.